அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஆர் கிச்சன் தமிழ் சமையலில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இன்ஷால்லா அதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம். மல்லி இலை, புதினா, காஷ்மீரி சில்லி, பூத்தூள், இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, சிக்கனு, மெழுகு, ஜீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பூ, இலை. அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கணும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுருவோம். பற்ற வச்சு ஆயில் ஊற்றிடுவோம். ஆயில் சூடாகட்டும். இன்னொரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வைப்போம். ஏன்னா அரிசியை ஆஃப் பாயில் ஆக்கணும். அதுக்காக நம்ம கொதிக்க வச்சுக்குவோம். தண்ணி கொதிக்கட்டும், மூடி வைப்போம். நம்ம பிரியாணிக்குள்ள வேலையை பார்ப்போம். நம்ம உப்பு போட்டுப்போம். நான் 3 கிளாஸ் ரைஸ் போட்டிருக்கேன். 3 ஸ்பூனு உப்பு போடணும். 1 கிளாஸ் 1 ஸ்பூன் உப்பு. தண்ணி கொதிக்கிட்டு மூடி வைப்போம். காய் வச்சுட்டு இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இதில் பூ எல்லாத்தையும் போட்டுருவோம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுருவோம். அதை வச்சுருவோம். நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கிடு. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை நல்லா வதக்கணும். நல்லா நல்லா கோல்டன் ப்ரௌனாக சாப்பிடணும். ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு மல்லி தனியாக பீஸில் வச்சுக்கோம். நம்ம கொஞ்சம் பீஸில் கொஞ்சம் வச்சாச்சு. லாஸ்ட்டாக நம்ம மேலே போட்டத்தில் வச்சுருக்கோம். நல்லா ப்ரௌன் ஆகணும். காஷ்மீரி மிளகா பொடி கொடுக்கணும். ஏன்னா அதுதான் நல்லா கலர் வரும். மல்லி புதினா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லா போட்டு வதக்கணும். பச்சை மிளகாய், அப்புறம் தக்காளி, தக்காளி வதங்கட்டும், முடியாது. இங்கே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசி போட்டோம். எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டு விட்டாச்சு. இது ஆஃப் பாயிலிங் ஆகணும். ஆஃப் பாயிலிங் ஆகணும்னா வடிகட்டி வேண்டி தான் அரிசியை ஓப்பன் பண்ணிடுவோம். தக்காளி நல்லா வதங்கிட்டு வதங்கிட்டோம்.
மசிக்கிட்டோம் தக்காளி மசிக்கிட்டோம் மசிஞ்சிருச்சு. இந்த தேவையானது உப்பு போடுவோம். அரிசியில் உப்பு போட்டுருக்கோம். அதை பார்த்துக்கிட்டு போடணும். சில உப்பு வந்து நம்ம சிக்கனை போட்டோம். கொஞ்சம் வேக வைத்தோம். மூடி வைப்போம். மூடி வச்சிட்டோம். ரைஸ் வந்து குக் ஆகிடுச்சு. நம்ம வடிகட்டிட்டோம். இப்போ நம்ம வடிகட்டியாச்சு. வடிகட்டினா நம்ம அந்த வடிகட்டின தண்ணி நம்மளுக்கு வேணும். அதுக்காக வேண்டி தண்ணியை நம்ம வடிகட்டி வச்சுக்கணும். தண்ணி தான் வந்து நம்ம பிரியாணிக்கு ஊற்றணும். சிக்கன் ஓமணும். நல்லா நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. நல்லா வந்துடுச்சு. ஒரு கிளாஸ் தயிர் ஊற்றுவோம். இதை வச்சு நல்லா பரட்டுவோம். ஒரு கிளாஸ் நம்ம 3 கிளாஸ் ரைஸ் போட்டுருவோம். ஒரு கிளாஸ் தயிர், 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். வடிகட்டின தண்ணி தான். சோறு வடிகட்டினாங்களா அது தண்ணி தான். இப்போ வந்து ஊற்றியாச்சு. லாஸ்ட்டாக தேவைப்பட்ட தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துக்குவோம். கொஞ்சம் பத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டாச்சு. போட்டு நல்லா இஞ்சி விட்ட வேண்டியதான். அரிசியை போட்ட வேண்டியதான். அரிசியை போட்டாச்சு. அரிசி போட்டோன்னா மட்டமாக தடவி விட்ட வேண்டியதான். அரிசியை வந்து அரிசி வந்து மலரமாக இருக்குது. அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு கிளாஸ் அரிசி வந்து மட்டமாக இருக்கணும். அரிசியும் தண்ணியும் மட்டமாக இருந்தால் தான் நம்ம டம் போட முடியும். நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காமையே நல்ல கலர் வந்துடுச்சு. என்னென்னா வறுத்து வச்சு ஆனியன் எடுத்து வச்சோம்னா ஆனியன் வெங்காயத்தை போட்டுக்கணும். ஒரு வெங்காயத்தை போட்டு அப்புறம் மல்லி புதினா மல்லி நல்லா புது விட்டு அதுக்கு சிம்மில் வச்சு டம் போட்டணும். நம்ம டம் போட்டாச்சு. டம் போட்டு அப்படியே ஒரு 20 நிமிஷத்துக்கு விட்டுறணும். 20 நிமிஷம் கழித்து எப்படி பார்க்கணும்னு பார்ப்போம். பிரியாணி நம்ம வந்து டம் போட்டோம். ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு டம் போட்டு பாக்கி 20 நிமிஷம் வந்து நம்ம சிம்மில் வச்சு டம் போட்டிருக்கோம். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோட மசாலாவுடைய தட்டி போட்ட வேண்டியதான். நல்லா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அது ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.